அஸ்ஸலாமு அலைக்கும். நான் தான் உங்கள் நஃபீலா கிச்சனில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா இறால் அடை தான் செய்ய போகிறோம். எங்கள் ஊரில் உண்டை கல்யாணம்னு சொல்லுவாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாமா? பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேவையான பொருட்கள் பார்க்கலாமா? இறால் 1/4 கிலோ எடுத்துருக்கிறேன். சின்ன வெங்காயம் 200 கிராம் எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலை 2 ஸ்பூன், பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், தேங்காய் அரை மூடி, 1 முட்டை, 3 பச்சை மிளகாய், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூனு, தேவையான உப்பு, 1 ஸ்பூன் கறி மசாலா சேர்த்துக்குங்க. அரை மூடி தேங்காய் எடுத்தோம்ல, அதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். பூ போல் இது மாதிரி இந்த மாதிரி 1-2 அரைச்சிக்கலாம். நம்ம இறால் எடுத்து வச்சுருந்தோமா, அந்த இறாலையும் சேர்த்துக்கலாம். இறாலையும் தேங்காயும் சேர்த்து அரைச்சிருக்கிறேன். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை சேர்த்துக்குங்க. மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், பெருஞ்சீரகத்தூள், நச்சீரகத்தூள், மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம். இதே ஒரு சுற்றிட்டு வந்துடலாம் மிக்சியில் ஜாரில். முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். 1-2 அரைச்சிக்கலாம். ரொம்ப பட்டு போல் அரைக்கக்கூடாது. தேவையான உப்பு போட்டுங்க. நீங்கள் அரைக்கிறப்பே அதிலே போட்டுக்கலாம், வேண்டாலும் தண்ணிலாம் சேர்க்காதீங்க. சட்டி வச்சுங்க. சட்டி வச்சுக்கிறேன். சூடு வரட்டும். தேவையான அளவு ஆயில் சேர்த்துங்க பொரிக்கிறதுக்கு. எண்ணெய் சூடு வந்தோன்னா இதை மாதிரி தட்டி இந்த மாதிரி போட்டுக்குங்க. தண்ணியே சேர்க்காதீங்க. பரட்டி போட்டுக்குங்க. அடுப்பை மீடியமாக வச்சிங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுங்க. சின்னதாக வேணாலும் சின்னதாக போட்டுக்கலாம், பெருசாக வேணாலும் பெருசாக போட்டுங்க. அளவு நல்லா வெந்துடுச்சு, எடுத்துக்கலாம். 2 பேருக்கும் பொன்னிறமாக வேகணும். இறால் தானே, உங்களுக்கு சீக்கிரம் வெந்துடும். இறால் வடை ரெடி. எங்கள் ஊரில் உண்டை கல்யாணம்னு சொல்லுவாங்க. உண்டை கல்யாணம். உங்கள் ஊரில் என்ன பேர் இதுக்கு? நல்லா சாஃப்டாக இருக்கும்.
டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.